தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 43வது வணிகர் தின மாநில மாநாடு திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள் சார்பாக இளைஞர் அணிகளை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரம் இன்று ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவது போன்று சென்னை மண்டலம் காஞ்சி மண்டலத்தை இணைத்துக் கொண்டு இளைஞரணி கூட்டம் தொடங்கியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் 25,000 இளைஞர்கள் மாநாட்டில் பங்கேற்பதென தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு வரலாறு முக்கிய வாய்ந்த மாநாடாக அமைய இருக்கிறது. சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு இளைஞர்கள் இளம் ரத்தம் பாய்த்துக் கொண்டு கடுமையான வியாபாரிகள் இருக்கின்ற நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கு இளைஞர் பட்டாளம் படையென இறங்குகிறது. ஆகவே இளைஞரணி சார்பாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் இன்னும் பல்வேறு முக்கிய தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம். ஆகவே மத்திய மாநில அரசுகள் வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதே நிலையில் மத்திய அரசு மாநில அரசு நாடு முழுவதும் இன்று சாமானிய வியாபாரிகளை அப்புறப்படுத்துவதற்கு ஆன்லைன் வர்த்தகம் கார்ப்பரேட் கம்பெனிகள் கங்கணம் கட்டி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய அமைப்போடு இணைந்து டெல்லியில ஜூன் மாதம் அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகள் கூட்டப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு அரசு தவறினால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டம் என்பதை டெல்லியில தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பும் அகில இந்திய வணிகர் சம்மேளனமும் அறிவிக்க இருக்கிறது. இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் கடுமையாக மூண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போரின் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு வருமோ என்று அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஹோட்டல்களில் அன்றாட உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு அரசு அவர்களுக்கு தேவையான சிலிண்டர்களை தடையின்றி தட்டுப்பாடின்றி வழங்கிட வேண்டும். விலை ஏற்றத்தையும் தவிர்க்க வேண்டும். விலை ஏறினால் உணவுப் பொருள் விலை ஏறக்கூடிய ஆபத்து வந்துவிடும். ஆகவே ஒவ்வொரு ஹோட்டல் தொழிலையும் காப்பதற்கு மத்திய அரசு முன்வந்து ஒரு ஹோட்டல் கூட சிலிண்டர் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் முழுமையாக அது தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த ஒவ்வொரு நாடுகளும் நாம் எல்லாம் ஹிட்லரை பார்க்கவில்லை நமது வயசிலே, ஆனால் ஹிட்லர் முகத்திலே ட்ரம்மை பார்க்கிறோம். கடுமையான நெருக்கடிகளை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வணிகத்தை மீட்பதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். போர் மூலலை உடனடியாக அனைத்து உலக நாடுகளும் இணைந்து ஒரு முனைப்போடு செயல்பட்டு போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. உலக நாடுகளே இதை ஐநா சபையிலே கட்டாயம் ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும். ஒரு நியாயம் பிறக்கப்பட வேண்டும். ஒரு நாடு இன்னொரு நாட்டை கட்டுப்படுத்துவது என்பது ஜனநாயகம் இருக்க முடியாது. ஆகிய ஜனநாயக முறையிலே அமைந்திட வேண்டும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய நோக்கம் என்பது வர்த்தக போர் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றுவதற்கு அமெரிக்கா ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏன் அதை தாண்டி நமது நாட்டுக்கு கூட நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். நாங்கள் 30 நாட்கள் ரஷ்யாவிலே கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அனுமதித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்தியனும் தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்களை எந்த அரசும் கட்டுப்படுத்த முடியாது. எங்கள் நாடு எங்கள் பிரதமர் தான் எங்களை கட்டுப்படுத்த முடியுமே தவிர இன்னொரு நாடு எங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு இந்தியன் கூட அனுமதிக்க மாட்டான் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இந்த மானியம் என்பதை அரசுகள் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மானியம் என்ற கலாச்சாரம் போய்விட்டது. ஆனால் மானியம் என்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு
மக்கள் அந்த சொற்ப நாள் சந்தோஷமாக இருப்பார்களே தவிர, ஆனால் நம்ம நாடு பெரிய கடன்காரனாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிற்கால சந்ததிகளுக்கு வேறு ஆபத்தாக அமையும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனாம் என்ற வாசகத்தை அரசுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இல்ல, நாங்க ஆளுங்கட்சி இடத்திலும் ஆளுங்கட்சி கூட்டணி 2 கூட்டணி இருக்கு தமிழகத்தில். 2 கூட்டணி தலைவர்களுக்கு கோரிக்கை மனு தந்திருக்கிறோம். ஒரு அரசுடைய நிலைப்பாடு, அதே போன்று கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக தருகின்ற அரசியல் கட்சிக்கு தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கிய அமைப்பு வாக்கு வங்கியை அதற்கு நகர்த்தும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு 2 அணி தான் கண்ணுக்கு தெரிகிறது. 2 அணி கூட்டணி கிட்ட வாங்கியிருக்கிறோம். 2 பேருக்குடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி நகரும். இதே இன்றைக்கு ஆண்கள் நிறைந்திருக்கிறார்கள். நேற்று தூத்துக்குடி புதுக்கோட்டையிலே பெண்கள் நிறைந்திருந்தார்கள். மகளிர் தினத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். சாமானிய பெண்கள், அதாவது தொழில் வியாபாரம் செய்கின்ற பெண்களுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கியிருக்கிறோம். எங்கள் அமைப்பில் எல்லோரும் சமமாகத்தான் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு தொழில் செய்கின்ற பொழுது அதிக முக்கியத்துவம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தந்து கொண்டிருக்கிறது. இல்லை, எங்களுடைய தீர்மானம் என்பது பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் என்பது மிக நெருக்கடியாக இருக்கிறது. சென்னை மாநகரத்தை பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு டூலெட் போர்டு தொங்கும். அந்த டூலெட் போர்டை எடுத்து கடைகள் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த மெட்ரோ திட்டம் 3 ஆண்டுகளாச்சு. இந்த 3 ஆண்டுகளில் எத்தனை வியாபாரிகள் கூலி வேலைக்கு போயிருப்பாங்கிறத அரசு கணக்கிட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்டிட உரிமையாளர்கள், இடத்து உரிமையாளர்களுக்கு அரசு இழப்பீடு தொகை வழங்குகிறாங்க. ஆனால் அங்கு கடை நடத்துகின்ற வியாபாரிகள் 3 ஆண்டுகளாக என்ன செய்வார்கள், அவருடைய வாழ்வாதாரம் என்ன என்பதை கூட அரசு ஆய்வு செய்வதில்லை. இதையெல்லாம் கோடிட்டு எங்கள் தீர்மானம் அமைய இருக்கிறது. இப்போ டிஜிட்டல்ங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சாலை ஓரமாக டிஃபன் கடை வச்சிருக்கிறவங்க, இளநீர் விற்பவர்கள், இவங்கெல்லாம் இந்த ஜிபே பண்ணுறாங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணவங்கெல்லாம் இப்போ ஜிஎஸ்டிலேருந்து எல்லாம் நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அரசு எப்படி செயல்படுத்த போகுதுன்னு தெரியல. அதாவது அவர்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை, அந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுப்பதற்கு கடையினுடைய முகவரி இல்லை, ஆனால் நோட்டீஸ் வருது. இந்த ஜிஎஸ்டி மூலமாக சாமானிய மக்கள் பாதிக்கப்படாத சூழலிலும் இந்திய நாட்டு மக்கள், ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டு வணிகர்கள் பாதுகாப்பதற்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே 4 கட்டங்களை 2 கட்டங்களாக குறைத்திருக்கிறார்கள். மேலும் சட்ட விதிகள் மாறாமல் இருக்கிறது. சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நாங்கள் வைத்திருந்த கோரிக்கைகள் எல்லாம் பட்ஜெட்டில் எதுவுமே வரவில்லை. ஏற்கனவே நாங்கள் தெரிவிச்சிட்டோம். வணிகர்களுக்கு ஏமாற்று ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கு சொல்லி இருக்கிறோம். மேலும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சருக்கு எங்கள் கோரிக்கையை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இந்த பார்லிமெண்ட் கூட்டம் முடிந்தவுடன் எங்களை அழைக்க இருக்கிறார்கள். அழைத்த பிறகு நேரடியாக பேசி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக அந்த அம்மா அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். அதாவது எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு கோரிக்கைகளை கேட்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு கட்சிகளை விட இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தான் பெரிய கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. காரணம், ரொக்க பணம் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போலாங்கிறது விதிகளா இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சவரன் நகை என்பது 1.5 லட்சம் ரூபாய். இந்த 50,000 போதாத நிதி, ஆக 2 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும். அதை தாண்டி வியாபாரிகள் பொருள் கொண்டு வருகின்ற பொழுது நியாயமா பில் இருக்கும், எல்லாம் முறையாக இருப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரிகள் அதை பறிமுதல் செய்வாங்க. ஏதோ அரசியல் கட்சி போறதாக நினைத்து கொண்டு பறிமுதல் செய்வாங்க. இது போன்ற வேதனைகளை எங்கள் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. வியாபாரிகளை வாழ விடுங்கள், தொழில் செய்ய விடுங்கள். ஆனால்
அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பார்கள் என்று உங்களுக்கும் தெரியும். அதை எப்படி பிடிக்க வேண்டும் என்பது அதிகாரிகளுக்கும் தெரியும். அதை விட்டுவிட்டு விளம்பரத்திற்காக வியாபாரிகளை தேர்தல் ஆணையம் பழி வாங்கக்கூடாது என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, அரசியல் கட்சிகளுக்கு தான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாநாட்டில் பிரகடன தீர்மானம் எடுக்க இருக்கிறோம். எல்லா கட்சிக்குமே தேர்தல் அறிக்கை கொடுத்து தயாராக இருக்கிறோம். நிறைய கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். எங்க சாமானியர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். அதாவது சாதாரணமா உரிய ஆவணத்தோடு பணம் கொண்டு போனா அதை பறிமுதல் செய்யக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, விவசாயிகள் அரிசி இன்னைக்கு நெல் என்ன விற்கிறது தெரியும். விவசாயிகள் ஒரு உரம் வாங்கணும்னு சொன்னாலும் பணம் கொண்டு போனோம், காய்கறி வாங்க வேண்டாலும் பணம் கொண்டு போனோம். இதற்கெல்லாம் அரசுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு. அதை பறிமுதல் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தோம். திருவாரூர் என்பது இன்றைக்கு நீங்க அந்த பகுதி பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. அதை சார்ந்து தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் மாநாடு எங்க வலியுறுத்துறோம். இன்னைக்கு அமெரிக்காவில் சட்டம் போட்டிருக்காங்க, அவர்கள் இறக்குகின்ற பொருள்களுக்கு வரி இல்லை, நம்ம ஏற்றுகின்ற பொருளுக்கு வரி. ஆகவே சாமானிய விவசாயிகள் நலியப்படுவார்கள். இதையெல்லாம் கோடிட்டு தான் திருவாரூர் மாநாடு நடைபெற இருக்கு. நன்றி.